ஹலோ, அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ கொஞ்ச நாளாக ஒரு பெரிய பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பாடல் சிம்போட பீப் பாட்டல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த பாட்டில் நான் கேட்கும் ஒவ்வொரு டிவியை திறந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கை திறந்தாலும் சரி, சிம்பு பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி சிம்பை எரிக்கணும், அவரை கொளுத்தணும், ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, மறியல் பண்ணுறாங்க. அவர் உலகத்துக்கே அழிவு ஏற்படுத்திட்டாரு, சமுதாயத்துக்கே பிரச்சனை உருவாக்கிட்டாரு அப்படின்னு பாடிட்டாருன்னு சொல்றாங்க. என்ன அது? அவரா அவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்டாரா? என்ன பிரச்சனை அது? சரி, அது என்னன்னு போய் பார்க்கணும்னு நான் ஒரு முடிவு பண்ணி அதை பார்க்க போனா எந்த இடத்துல எனக்கு தெளிவான ஒரு விளக்கமே எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. கடைசி வரைக்கும் அவங்க மீடியா என்ன பண்றாங்க, பேசுறாங்க, பொதுமக்களை கருத்து எடுத்தோம், அவர் சிம்பு பாடுறது தப்பு, அவர் இப்படி பாடிட்டு சமுதாயத்துக்கு ஒரு சீர்கேடு, கவிஞர்கள் இப்படி பாட சொன்னாங்க, சிம்பு எழுதுனது பாடினது தப்பு அப்படின்றாங்க. மாணவர்கள் சிம்பு இப்படி பாடினது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாடினாருன்னு இது வரைக்கும் யாருமே சொன்னது இல்லைங்க. நீங்க கண்டிப்பா நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனா அந்த வீடியோவில் சிம்பு இந்த வார்த்தை பாவிச்சாருன்னு இதற்கு யாருமே சொல்லல. அது என்னன்னு நான் அந்த பாட்டை போய் நிறைய முறை கேட்டுட்டேன். அவர் சிம்பு எதுவுமே பெண்களை பத்தி கேவலமாவோ இழிவாவோ அங்க பாடவே இல்லை. நிறைய முறை நான் கேட்டேன், அந்த பாட்டை நிறைய முறை கேட்டேன். அவர் பெண்களை உயர்த்தியும் ஆண்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. டெல்லா திம்பா, நீ அந்த பெண்ணை விட்டாலும் பரவாயில்ல, இன்னொரு பெண்ணு உனக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆனா பெண்களை அவரை இழிவுபடுத்தி அந்த இடத்துல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு சின்ன விஷயம், இந்த விஷயத்த போயிட்டு பரபரப்பாக்கி உலகம் பூரா போய் பெரிய பரபரப்பை உருவாக்கி இருக்காங்க. இன்னைக்கு எதை திறந்தாலும், பேஸ்புக்கை திறந்தாலும் சரி, டிவியை திறந்தாலும் சரி, செய்தியில பேசுறாங்க. ஐயோ, அந்த அவர் பேசின வார்த்தைகள் டிவிலே போட முடியாதுங்கன்னு சொல்றாங்க. ஆனா என்ன வார்த்தைன்னு இன்ன வரை யாராலும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி இல்லை, அவர் பாட்டை நான் ஃபுல்லாவே கேட்டுட்டேன். அப்ப சிம்பு கூட இடையில நான் பார்த்தேன், அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அருமையா ஜென்டல்மேன், அழகா பேசியிருந்தாரு. நான் பெண்களை இழிவுபடுத்தவே பேசவே இல்லை, பெண்களுக்கு உயர்வாகவும் ஆண்களுக்கு அட்வைஸும் அவர் சொன்னது கேட்டேன். அவர் சொன்ன பிறகுதான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. அதே டிவியில தான் நான் பார்த்தேன். அது அவரோட அப்பா டி ராஜேந்திரன் அவர் கூட பேசியிருந்தாரு ரொம்ப தெளிவா. அவர் ரொம்ப ஜென்டல்மேன் நடிகர். அவர் எப்படி ஜென்டல்மேன் நடிகர்னு சொன்னா, பெண்களை எந்த காலத்திலும் இழிவுபடுத்தாம பெண்களை உயர்வாவே அவர் நடிச்சிருக்காரு. உண்மையிலே அவர் குட், நல்ல மனிதன். அவரே அவர் சொல்லியிருக்காரு, அவரோட மகன் பெண்களை இழிவுபடுத்தி பேசுவாரா? ஆனா அவர் பேசவே இல்லைங்க, தப்பாவே பேசவே இல்லை. என்னோட கருத்து இது, என்னோட சுயமான கருத்து. ஆனா இப்ப லேட்டஸ்டா அதே பீப் பாட்டை மாடிஃபை பண்ணி ஒரு பெண் பாடி இருக்காங்க. என்ன பாடிருக்காங்க தெரியுங்களா? ஐயோ கடவுளே, ரொம்ப கேவலமா, ஆண்களை இதை விட கேவலமா பேச முடியாது, பாடவே முடியாது. நாய அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பாடியிருக்காங்க அதே பாட்டை. அந்த அளவுக்கு கூட சிம்பு பேசவே இல்லைங்க, பாடவே இல்லை அவர். ஆனா இவரை ஏன் இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது என் மனசு ரொம்ப வேதனைப்பட்டுதான். நான் ஒரு வாரமா நிறைய டிவியை பார்த்தேன், இது செய்தியை கேட்டேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். எல்லாம் சிம்பை பற்றி அவ்வளோ கேட்கல. இது அவர் அந்த அளவுக்கு ஒன்றுமே காணமே. நான் ப்ளீஸ், நான் ஒன்று கேட்டுக்கிறேன், எந்த பொதுமக்கள் அவருக்கு தப்பா சொல்லணும் அப்படின்னா, அவர் இந்த வார்த்தை பாவிச்சாருங்க, அதனால நான் பாதிக்கப்பட்டேன், இந்த வார்த்தையினால சமுதாயமே சீர்கெட்டு போயிடும், இந்த வார்த்தையினால உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நியாயமானது. இது வரைக்கும் யாருமே சொல்லவே இல்லை. அப்படி சிம்பு பாடுற பாட்டு தப்புங்க, கேவலமா இருக்குங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆனா என்னோட மனத்தில் நான் இது வரைக்கும் பார்த்தது வரைக்கும் இதை விட கேவலமா பட்டிமன்றங்களை நான் நிறைய கேட்டிருக்கேன், வார்த்தைகளை, பாடல்களை, நிறைய படங்களை பாடல்கள் நிறைய கேட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் வராது. இதை ஒரு தனி மனிதன், ஒரு சாதாரண, அவர் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 30 ஆண்டுகள் சினிமா துறைக்கே
அவர் தன்னை தியாகம் பண்ணி, அவர் அன்னைக்கு பேசினதுக்கு இதெல்லாம் நான் கேட்டேன். அவர் தன்னை தியாகம் பண்ணி அவர் நடிச்சிருக்காரு. நல்ல திறமையான நடிகர், நல்ல திறமையான நடிகர், நல்லா நடிச்சிருக்காரு. சமுதாயத்தில் அவருக்குன்னு ஒரு பெரிய புகழும் இதுவும் இருக்கு. ஆனா உண்மையில நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நான் ஒரு ரசிகர் கிடையாது. எனக்கு வந்து சமுதாயம் தேவையில்லாம ஒரு பிரச்சனை உருவாக்கி இருக்காங்களே, ஒரு குழப்பத்தை பாருங்க. எனக்கே ஒரு குழப்பத்தை உருவாக்கி நான் ஒரு வாரம் கழிச்சு நானே தெளிவுபட்டேன். ஆனா இதுக்கு பிறகு மக்களை யாரும் குழப்ப வேண்டாம், மக்களை யாரும் குழப்ப வேண்டாம். நீங்க சொல்ல போறீங்க உங்க கருத்து. அவர் என்ன பாடினாரு, அந்த பாடல் என்ன தப்பு அப்படின்னு நீங்க தெளிவா சொல்லணும். இப்ப நாங்க சொன்னேன், ஒரு பெண்மணி பாடியிருக்காங்க, ஆண்கள் சமுதாயத்தை கேவலப்படுத்தி ஒரு நாயின்னு அவங்க வந்து அதில் பாடியிருக்காங்க. நாய் போல என் பின்னால சுத்தனை அப்படின்னு கூட பாடியிருக்காங்க. ஆனா அவரு அந்த அளவுக்கு கேவலமா எதுவுமே பாட காணாம எதுக்கு நம்ம போய் அவரை வந்து இவங்கெல்லாம் பண்றாங்க இப்படி பண்றாங்களேன்னு ஒரு என்னோட ஆதங்கம். இது யாரும் எனக்கு யாரும் எதுவும் சொல்லலை. நானே வந்து ஆதங்கப்பட்டு இது வந்து பொதுமக்களுக்கு நான் சொல்லணும். இந்த வீடியோவை நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணி நீங்க அது சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம்.